12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 இருபரிமாண பகுமுறை வடிவியல் பயிற்சி 5.4 7ஆம் கணக்கு பார்க்கலாம். y² = 4ax என்ற பரவளையத்திற்கு t1 மற்றும் t2 ஆகிய புள்ளிகளில் அமையும் தொடுகோடுகள் a(t1, t2, a(t1 + t2) என்ற புள்ளியில் சந்திக்கின்றன என நிறுவுகன்னு கேட்கப்பட்டுள்ளது. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பரவளையத்தின் சமன்பாடு y² = 4x, t1 t2 என்ற புள்ளியில் அமையும் தொடுகோடுகள் சந்திக்கும் புள்ளி இதுதான் நிறுவ சொல்லி புள்ளியையும் கொடுத்துட்டாங்க. தொடுகோட்டின் சமன்பாடு எழுதிக்கலாம். பரவளையத்திற்கான துணையிலக மதிப்பை வச்சு பரவளையத்திற்கான தொடுகோட்டின் சமன்பாடு t என்ற புள்ளியில் பரவளையத்திற்கான தொடுகோட்டின் சமன்பாடு yt = x + at². இதில் இரண்டு புள்ளிகளையும் பிரதியிடலாம். t1 பரவளையத்தின் தொடுகோட்டின் சமன்பாடு t1ங்கிறத கொடுக்கும் பொழுது yt1 = x + at². இதே போல t2 என்ற புள்ளியில் t2வில் பரவளையத்தின் தொடுகோட்டின் சமன்பாடு t2 at பதிலாக பிரதியிடும் பொழுது yt2 = x + at²ங்கிறது சமன்பாடு 2. இது சமன்பாடு 1ன்னு எடுக்கலாம். அடுத்த ஒன்றை சமன்பாடு 2ன்னு எடுக்கலாம். இந்த இரண்டு சமன்பாடுகளையும் தீர்த்து தொடுகோடுகள் சந்திக்கும் புள்ளியை கணக்கிடலாம். முதல் சமன்பாடு yt1 = x + at1². இரண்டாம் சமன்பாடு yt2 = x + at2². குறிகளை மாற்றலாம். குறிகளை மாற்றும் பொழுது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் 0 ஆகிடும். இடதுபுறம் கழிக்கும் பொழுது yt1 - yt2 வலதுபுறம் at1² - at2² இருக்கு. இடதுபுற மதிப்பில் ஒய்யை பொதுவாக வழியில் எடுத்துட்டோம்னா பிராக்கெட்டில் t1 - t2 ஏவை எடுக்கும் பொழுது t1² - t2². ஒய் மட்டும் இடதுபுறம் வச்சுட்டு a பெருக்கல் t1² - t2² a² - b² எனும் பொழுது a + b பெருக்கல் a - bன்னு எழுதிக்கலாம். இடதுபுறம் பெருக்கல்ல இருக்கக்கூடிய t1 - t2 வலதுபுறம் வரப்போ வகுத்தில் வந்ததுன்னா t1 - t2 கேன்சல் ஆகும். y = a பெருக்கல் t1 + t2ன்னு ஒய்யின் மதிப்புகள் கிடைக்குது. இனி ஒய்யின் மதிப்பை 1 மற்றும் 2 ஏதேனும் ஒரு சமன்பாட்டில் பிரதியிடலாம். y = a பெருக்கல் t1 + t2 என ஒன்றில் பிரதியிட இப்போ a பெருக்கல் t1 + t2 பெருக்கல் t1 = வலதுபுற மதிப்பானது x + at1² அப்படியே எழுதிடலாம். இதை சுருக்கும் பொழுது at1 + at2 at1 பெருக்கல் t1ங்கிறப்ப t1². அடுத்து at2 t1 = x + at1². இருபுறமும் ஒரே மதிப்புகள் இருக்கிறது கேன்சல் ஆகும். அப்படிங்கிறப்ப at1² கேன்சல் ஆயிடுச்சுன்னா at2 t1 = xன்னு இருக்கு. xின் மதிப்பானது at1 t2 ஆகும். எனவே இந்த புள்ளியை தான் நாம் கணக்கிடணும். therefore தொடுகோடுகள் சந்திக்கும் புள்ளி a பெருக்கல் t1 t2 a பெருக்கல் t1 + t2 என நிரூபிக்கப்பட்டது. Thank you.